ஒரே ஒரு சனிக்கிழமை, ஒரே ஒரு மீட்டிங், ஒரே ஒரு ஊர்வலம், ஒரே ஒரு ரோட் ஷோ, ஒரே ஒரு கூட்ட சந்திப்பு, ஒரே ஒரு சுற்றுப்பயணம், இப்படி எது வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். 3 மாவட்டங்கள் 3 இடங்களில் திட்டமிட்ட அந்த பயணம், விஜயோடைய அந்த சுற்றுப்பயணம், அந்த பிரச்சார பயணம் 2 திருச்சி, அரியலூர் மட்டும்தான் முடிஞ்சது. இப்போ வரும் வாரங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன எப்படி ஆகும் அப்படின்னு தெரியல. 2 நாளாக பனையூரில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் கூட விஜய் ஸ்கைப்பில் பேசுறதா கூட ஒரு தகவல் இருக்கு. நிச்சயமாக ஏன்னா கட்டுக்கிடங்காத ஒரு கூட்டம் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்ற விஷயம். அந்த கட்டுக்கிடங்காத கூட்டம் சில பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இனி வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை நாம தான் இந்த பிரச்சனையை நாம தான் கையாளணும். இந்த தொண்டர்களை, இந்த ரசிகர்களை நாம தான் கட்டுப்படுத்தணும், இவங்களை ஒழுங்குபடுத்தணும், வேற வழியே கிடையாதுன்னு அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான பேசப்பட்டது. இதெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் அல்லது 3 இடங்கள் அப்படின்றத குறைச்சிக்கிட்டு 2ஆ நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்போ ஒவ்வொரு இடமா பர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வட சென்னையில் பிரச்சார பயணத்துக்கு வரப்போறாருன்னு இங்கே இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க போய் தாவேக்காவினர் முக்கிய நிர்வாகிகள் அந்த எந்தெந்த பாயிண்டில் அவர் பேச போகிறாரு அதுக்கு பர்மிஷன் கொடுக்குன்னு திருவள்ளூரில் போய் அங்கே எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. இப்படியா ஒவ்வொரு இடமும் பர்மிஷன் ஆரம்பித்தாச்சு. அவங்க எந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அங்கேயே போய் பேசுவோம். அதாவது விஜயோடைய ஒரு பெரிய பலமே என்ன தெரியுங்களா? என்ன கட்டுப்பாடு போடுங்க, என்ன விதிமுறை போடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் சரியாக வரோங்க. அதுதாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நாங்கள் முரண்படவே இல்லை. இப்போ விஜய் நினைச்சா இந்த இடத்துல பேசக்கூடாது, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட பேசக்கூடாது, நீங்கள் மரக்கடையானு தான் பேசணும்னா அங்கே என்னங்க நான் பேசி தாங்க தீருவேன். மற்ற விஜயோட இடத்துல யாராவது இருந்திருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு பேசியிருந்தான்னு வச்சுங்க, அது ஒரு பிரச்சனையாக மாறும். இது வரும். ரைட்டு, நீங்கள் மரக்கடையாண்ட பேசக்கூடாதா, சரி வேற எங்கேயாவது ஒரு மூலையில் பேச வைங்க, ரைட்டு நான் பேசுகிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, எங்கு விஜய் போய் நின்றாலும் அங்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இது ஒரு பக்கம் பண்ண தொடர்ச்சியாக விஜய் மீதான விமர்சனம் ஆளாளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா காண்டு தான். போகிற இடம் பூரா சீமான் வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா தாங்க முடியாது. ஒரு பக்கம் அவரால் தாங்க முடியல, என்னடா பண்ணுறதுன்னு தாங்க முடியல. தன் பக்கமிலிருந்து இருந்த இளைஞர்கள் கூட்டம் அத்தனையும் அப்படி ஒட்டுமொத்தமாக போயாச்சு. தான் அந்த 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த தம்பிகள் தம் பக்கம் தான் இருந்தாங்க போலக்குதுன்னு நினச்சிருந்தா, ஒரு பக்கம் விஜய் பக்கம் டிவிக்கு பக்கம் அப்படி கொத்தா கூட்டமாக சாரையாக அப்படி போகிறாங்கள் என்று அந்த காண்டு தாங்க முடியாமல் அவர் பேச போகிற பிரச்சனையை விட்டு விஜய் பற்றி நடிக்கிறது, விஜய் பற்றி டான்ஸ் ஆடுறது, விஜய் பற்றி பேசுறது, இப்படியா பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஒரு குரூப்பே இறங்கி சோசியல் மீடியாவில் பண்ணுது. உண்மையிலே டிவிக்கோடைய ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, அதை அடிச்சிக்கவே முடியாது. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு தான் ஐடி விங் வைப்பாங்க. ஐடி விங் வந்த பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். அப்படி இந்த ரசிகர்கள், தொண்டர்கள் விஜய்க்காக ஐடி விங்கில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை விஜய் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. அவங்க தான் எதிர்காலத்தில் கூட்டணி வச்சுக்க போகிறாங்க. அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கும். ஒரு கூட்டணி இருக்க தான் செய்யுது, அது யாருன்னு தெரியல. ஓபிஎஸ் முதல் கொண்டு எடப்பாடி ஓபிஎஸ் முதல் டிடிவி வரைக்கும், அப்புறமா டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாருமே விஜயை வரவேற்றுட்டாங்க. கூட்டணி வச்சிங்கன்னா என்ன தப்புன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் தேர்தல் 7 மாதம் இருக்குது. நெருங்க தான் அந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் வரும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே விஜய் தனித்து நிற்பதை விட, விஜய் தனித்துனா விஜய் எந்த தொகுதியில் இருந்தாலும் எம்எல்ஏங்க, அது கன்ஃபார்ம். அதில் மாற்று கருத்து கிடையாது. டிவிக்கே தனித்து நிற்பதை விட ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பலமான கூட்டணி அப்படின்னு அமைஞ்சா சாலிடாக ஒரு 50 எம்எல்ஏ அடிச்சிருவாங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுகவில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் காண்டு தான். ஒரு பக்கம் திமுக 75 வருட பாரம்பரிய கட்சி, இன்னொரு பக்கம் 50 வருஷம் நம்ம அதிமுக 2 வருஷத்தில் எப்படியாப்பட்ட சூறாவளி மாதிரி சுழட்டி அடித்தா நாம் என்ன பண்ணுறதுன்னு நிர்மலா பெரியசாமி இந்த டிவியில் அழகாக செய்தி வாசி பாருங்க, வணக்கம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கும். இன்றைக்கி அவங்க அதிமுகவில் ஒரு முக்கிய பங்கில் இருக்காங்க. அவங்கள வச்சு பல இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இது வரைக்கும் சொல்கிறேன். நான் ஒரு படம் போய் பார்த்தாங்களாம். அந்த படம் பார்த்த உடனே அந்த படத்தோட ஹீரோ 24 ஹவர்ஸும் குடிச்சிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காராம். என்னடா அந்த ஹீரோ குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு கதை போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஆகிடுதான். என்னன்னா, குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஹீரோ யாருன்னா, அவர் தான் அந்த கல்லூரியோடைய பேராசிரியராம்.
கல்லூரியில் குடிச்சிட்டும் வராராம். என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அதை விஜய் தான் சொல்கிறாங்க. அந்த படம் மாஸ்டர் படம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இது யாருக்கு, நான்லாம் அந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். நமக்கு என்ன கதைன்னு தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். விஜய் ஒரு சரக்கு போட்டுக்கிட்டே இருப்பார், கதைப்படி சரக்கு போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன்லைன் தெரியும். அவர் என்ன எதுன்னு உண்மையாக தெரியாது. ஒரு சமயம் நிர்மலா பெரியசாமி ஃபஸ்ட் ஷோ பார்த்தாங்களான்னு தெரியல, வாய்ப்பே இல்லை. அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்த பிறகு உலகத்தில் உள்ள அத்தனை சேனல் விமர்சனம் பண்ணியாச்சு. என்னன்னு ஏதோ முதல் முறையாக அப்படியே போய் ஃபஸ்ட்டு பார்த்தா மாதிரி அந்த ஹீரோ அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர் கல்லூரி பேராசிரியர் எவ்வளோ பெரிய ஒரு அட்டுழிங்க அது. அவர் தான் இன்னைக்கு அரசியலுக்கு தலைவரா, அவர் தான் ஒரு கட்சிக்கு தலைவரா? ஒரு கல்லூரி பேராசிரியர் வேஷத்தில் நடிச்சுக்கிட்டு படம் முழுக்க இருந்துக்கிட்டார். எங்க முழு கதையும் பாருங்க, சினிமா தானங்க. அதாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு, விஜயை திட்டுறதுக்கு, விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தான் எடுத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு சிரிப்பாக இருந்தது. இந்த மாஸ்டர் இட்டு படம் அதை எடுத்து பேசுகிறாங்க. சரி, பேச வேண்டியது தான். அது ஒரு பக்கம் இருக்கும்போது சோஷியல் மீடியாவில், ஏன்னா விஜய் என்னென்னவோ கேள்வி கேட்டு பார்த்தாச்சு, என்னென்னவோ விமர்சனம் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் ரோட் ஷோ பண்ணுறாருன்னா இவங்களும் பண்ணியாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வேனில் அமர்ந்து போகிற ஒருத்தரை நீங்கள் கூட்டத்தை பார்த்து கையாட்டக்கூடாது. அப்படி கையாட்டிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ட்டு எந்த விதத்தில்ங்க அது நியாயம்? கூட்டத்தை பார்த்து ஏன் கையாட்டக்கூடாது? சரி, அது முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், வர வாரம் 2 ஊர் தான். ஒன்று நாகப்பட்டினம், இன்னொன்று திருவாரூர். 2 ஊர் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. இந்த 2 ஊரில் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் நாகப்பட்டினம் விஜய்க்கான ஒரு ஃபேவரான ஒரு ஊருங்க. ஃபேவரான ஊருன்றதை தாண்டி நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம், வேலாயுதம் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்ட்ரோட அதே நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூட்டிற்கு பெரும் கண்டனம் தெரிவித்தவர் விஜய் தான், ஒரு நடிகனா. அப்போ எந்த அரசியலும் இல்லை, விஜய் மக்கள் இயக்கம் தான் இருந்தது. அப்போ நற்பணி இயக்கம் இருந்து, மக்கள் இயக்கம் இருந்து, அந்த கொடி தான் இருக்கும். அதுக்கு பெரிய எந்த சேனல்லையும் எந்த மீடியாவும் கூப்பிடல. யாரோ எடுத்த ஒருத்தர் ஃபோனில் எடுத்த ஒரு வீடியோ தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போ தான் மீனவர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு தெரியும். அப்போ நாகப்பட்டினம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அங்கே எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு அது உண்மையிலே தாபாக்கியவினர் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். ஏன்னா குறைஞ்சபட்ச போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்கள் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தணும், நீங்கள் தான் எல்லாரையும் பார்த்துக்கணும். அதுக்கு தான் ஒரு தொண்டர் படைன்னு ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும் எல்லா கட்சியிலும். அதை கரெக்ட் பண்ணணும். திருவாரூர் சொல்லவே தேவையில்ல, டெல்டாவோட மிக முக்கியமான பகுதி. அது ஒன்றும் கெட்டம் பாரம்பரியமாக திமுக பெல்ட், அது கலைஞருடைய சொந்த ஊர். அப்போ அங்கே எப்படி இருக்க போகுது அவருக்கான வரவேற்பு? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் இறங்கி விமர்சனம், விஜய் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ரைட்டு, நீங்கள் எங்கே போனாலும் திரும்ப 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 திமுகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போனாலும் திமுகவுக்கு எதிராக இதுதான் பண்ணுறீங்க. அதிலும் கொஞ்சம் இறங்கி போய் அங்கிள் அப்படின்றீங்க, அப்புறம் மிஸ்டர் சிஎம் அப்படின்றீங்க. என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? உங்களுக்கு மற்ற பிரச்சனைலாம் பேச தெரியாதா? இந்த பிரச்சனையெல்லாம் பேசுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மேகதாது அணை கட்டுறான், அந்த கட்டுற அணையோட உயரத்தை அதிகமாக கட்டுறான். ஏன் கட்டுறான்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு கர்நாடகாரன் மிக தெளிவாக இருக்கிறான். அதை பற்றி நீங்கள் குரல் கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் முல்லை பெரியாறு அணியை இடிச்சே தீரணும்னு கேரளாக்காரன் சொல்கிறான். இடிக்கணும், அது எங்களுக்கு பெரிய ஆபத்து அப்படின்றாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அது எத்தனை வருடம் ஆனாலும் முல்லை பெரியாறு அணை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எங்கேயாவது விஜய் ஒரு குரல் கொடுக்குறீங்களா? நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. கன்னடம் பெருசா தமிழ் பெருசான்னு கமலஹாசன் பேசினாரு, அதுக்கு அவ்வளோ கொந்தளிச்சாங்க, நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அப்புறம் கமல் பேசுனது தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது இது ஒரு குரல் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன்னா உங்களுடைய படம் ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகுது. அந்த ஜனவரி 9ஆம் தேதி வர ஜனநாயகன் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஓடினதுக்காக இந்த பிரச்சனைங்க நீ வாயை திறக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் பேசுங்களேன், அதை நேஷனல் லெவலில் எப்போ பார்த்தாலும் திமுக பேசுகிறீங்க, இல்லைன்னா பிஜேபி பேசுகிறீங்க. இன்னைக்கு கூட அறிக்கை பிஜேபி கொடுத்துருக்கு. நான் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் இந்த பிரச்சனை எழுப்புறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்கள் பெரிய உச்சத்து, இது சீமான் கேட்குறாரு, என்ன நான் உச்சத்தில் இருக்கிறேன் நான், எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான், என்ன நீ பணம் பெருசு இல்லைன்றா, என்ன நீ அப்படின்றாரு. 250 கோடி சாதாரண காசா? ஏங்க, ஜனநாயகன் படத்துக்கு 270 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க.
நான் திரும்ப சொல்றேன், விஜய்ன்ற ஒரு நடிகன், விஜய்ன்ற நடிகன்ற ஒரு இடத்துல யாராவது இருந்தாங்களா? ஒரு வருடத்துல 4 படம் நடிக்கணும், 1000 கோடி சாமி. அதை விட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் தானே இன்னைக்கு. அப்படிப்பட்ட தில் யார்? இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டர் எடுக்கிறாங்க. வந்து என்னன்னா இலங்கை பிரச்சனை வந்தப்போ ராஜபக்சவுக்கு எதிராக இங்க இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று, கண்டன அறிக்கை ஒன்றும் கொடுத்தாங்க. அதுக்கு எல்லா நடிகர்கள்ட்டும் கையெழுத்து வாங்கினாங்க. அப்போ வந்து விஜய் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரா. வந்து இது எப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு உண்மையிலே தெரியல. வந்து விஜய் போட மாட்டேன்ட்டாரா. நான் இந்த சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். நீ போட்டிங்களா? நீங்கள் இன்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நீங்கள் கச்சத்தீவை மீட்போன்னு குரல் கொடுத்தவொடனே அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற அதிபரே வந்து கச்சத்தீவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போட்டிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பொழுது இலங்கை தமிழர்களுக்காக நிதி திரட்டுவதற்காக பல பேர்கிட்ட வந்து நிதி கேட்டப்போ ஆட்சி மனோரமா அவங்க பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்தாங்க, நீங்கள் வெறும் 500 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. நிச்சயமாக இதுக்கு ஏன்னா விஜய் உச்ச நட்சத்திரங்க, 500 ரூபாயெலாம் கொடுக்குறது ரொம்ப ஓவருங்க. அது வந்து ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக ஆட்சி மனோரமா வந்து 20,000 கொடுத்தாங்கன்னா இவர் 50,000 கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. 500 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, அப்படி கொடுத்துருந்தா ஏதாவது ரசீது ஏதாவது இருந்தால் அந்த சோசியல் மீடியாவில் போடுங்களேன் தயவுசெய்து. என்னன்னா ஒருத்தரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் எந்த விதத்தில் எதிர்த்தாலும் அவருக்கான அந்த இமேஜ் குறையவே இல்லை. அவரை பார்க்க வர மக்கள் வந்து ஒன்றும் அது வந்து ட்ராப் ஆகவே இல்லை. அப்படின்ற கோபத்தோட வெளிப்பாடு தான் சுற்றி மேகதாது, முல்லை பெரியாறு, இலங்கை பிரச்சனை, 500 ரூபா வந்து காசு கொடுத்தது, யாரோ கூட 20 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க, இவர் 500 தான் கொடுத்தாருன்னு. இதெல்லாம் சும்மா வந்து திரும்ப திரும்ப விஜய் மேலே அடிப்பதற்கான காரணம் என்னென்னா இந்த வளர்ச்சி, இந்த அபாரமான வளர்ச்சி, செல்லும் இடமெல்லாம் கூட்டம். இனி டிசம்பர் 20ஆம் தேதி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 ஊர் அப்படின்னா அது எக்ஸ்டன் ஆகும் பொழுது ஜனவரி வரைக்கும். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வரப்போகிறது. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஜனவரி 2ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சாக சென்னையில் நடத்தப் போகிறார்கள். ஓப்பன் மைதானத்தில் நடத்த போகிறாங்க. அந்த ஆடியோ லான்ச் வெறும் ஆடியோ லான்ச்சாக இல்லாமல் ஒரு டிவிகேனுடைய இன்னொரு மாநாடாக அது இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஜனநாயகன் படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர், கிளிம்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து விஜய் பேச போகிற அரசியல் பஞ்ச் டைலாக், ஜனநாயகன் எதை பற்றி பேச போகுது அந்த படம், டிவிகேவுக்கு ஒரு பலமான படமாக இருக்குமா, தயவு செய்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் அந்த படத்தோட ஒன்லைன் பேசிக்கிறாங்க, அதுவாக இருக்குமா, ஜனநாயகன் படம் வந்த பிறகு ஒரு கோடி பேர் போய் விஜய் போய் பிரச்சாரம் பண்ணதுக்கு இணையாக அந்த படம் இருக்குன்ற மாதிரியான ஒரு டாக் வந்தாச்சு. ஏன்னா ஆடியோ லான்ச்சின் போது எனக்கு தெரிஞ்சு வாரிசு படத்துக்கு தான் வந்து ஒரு பெரிய ஆடியோ லான்ச்னாங்க. அதுக்கு முன்னாலாம் சின்ன சின்ன ஆடியோ லான்ச்சா, கத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டலில் நடத்தியிருந்தாங்க, இதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சா அதில் விஜய் பேச போகிற அந்த ஸ்பீச் வந்து ஜனநாயகனாக நான் உள்ளே இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஸ்பீச்சாக இருக்கும். அந்த படம் ரிலீஸுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன்னா அதுக்கு எதிராக தான் பராசக்தி படத்தை உள்ளே விடுறாங்க, துப்பாக்கி கையில் கொடுத்த சிவகார்த்திகனே உள்ளே இறங்கிட்டார் அப்படின்னாங்க. அதை தாண்டி 5 நாளில் வந்து ஜனநாயகன் வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணிட்டோம். அது 14ஆம் தேதி பராசக்தி வருது, 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது. இந்த ஜனநாயகன் படம் என்ன பேச போகிறது, ஜனநாயகன் படத்திற்காக ஆடியோ லான்ச்சில் விஜய் என்ன பேச போகிறார், ஒருவேளை அந்த மேடை வந்து கூட்டணி கட்சிகளோடு, கூட்டணி தலைவர்களோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்குமா என்பது ஒரு பெரிய சஸ்பென்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.